பள்ளப்பட்டி திக்ர் மஜ்லிஸ் சிஸ்தியா சேனல் சேலம். எல்லாத்துக்கும் சௌகரியமாக இருக்கும், பயணிகளுக்கும் லேசாக இருக்கும். அதனால் பெண்களுடைய பகுதியில் உள்ளவர்கள் வேலை பொருட்கள் பண்ணி அங்கோடு கல்வியும் நஹ்மதுஹு ஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம் வல் ஃபுர்கானில் மஜீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல் லதீன காலூ ரப்புனா அல்லாஹு ஸும்ம இஸ்தகாமூ ததனஸ்ஸலு அலைஹில் மலாயிகா அல்லா தகாஃபு வ லா தஹ்சனு அல்லா தஹ்சனு வதுகுல் ஜன்னத்தில் லதீ குன்தும் துஅதூன். ஸதகல்லாஹுல் அஸீம். அனைத்து புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாவதாக. சலாத்தும் சலாமும் எல்லோகத்தின் தலைவர் சய்யிதுல் அன்பியா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் மீதும் அவர்களின் தூய்மையான குடும்பத்தினர்கள், சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், முஹத்திஸீன்கள், ஃபஸீஹீன்கள், முஜ்தஹிதீன்கள், இமாம்கள், ஷைഖுமார்கள், உலமாக்கள், முன்னோர்கள், நம்மோர்கள் பூரா உம்மத்தின் மீதும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது திருமறையிலே கூறுகின்றான், இன்னல் லதீன காலூ ரப்புனா அல்லாஹ். யார் எங்களுடைய ரப்பு அல்லாஹ் என்று சொல்லி அதன் மீது நிலைத்திருக்கின்றார்களோ. ரப்பு என்ற வார்த்தைக்கு அர்த்தம் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ரப்பு சொன்னால் வளர்க்கக்கூடியவன், பாதுகாக்கக்கூடியவன். நாம் பிறந்ததிலிருந்து மரணமா வரைக்கும் என்னென்ன பொருள்வது எல்லாருக்கும் பொறுப்பேற்கக்கூடிய ஒருத்தரை தான் ரப்பு, ரப்பி என்று சொல்லணும். அந்த ரப்பு எல்லா நிலையிலையும் அல்லாஹ் தான் என்ற நிலையை உண்டாக்கி கொள்வது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. இதுக்கெல்லாம் ஒரு தனி ட்ரைனிங் எடுத்தால் முடியும், தனி பயிற்சி எடுக்கணும். எந்த நிலையிலையும் அல்லாஹ் அல்லாஹ் சொல்லணும், அந்த நிலை ஏற்படணும். அந்த நிலை ஏற்படுவது சாதாரண விஷயம் இல்லை, மிகப்பெரிய சிரமம். சந்தோஷம் ஏற்பட்டாலும் அல்லாஹ் சொல்லணும், கஷ்டம் ஏற்பட்டாலும் அல்லாஹ் சொல்லணும், ஒரு சிக்கல் உண்டானாலும் அல்லாஹ் சொல்லணும். எல்லா நிலையிலையும் அல்லாஹ் 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 சொல்லணும். ஆனால் சிறந்தான் சொன்னாங்க, உங்களுக்கு ஒரு கஷ்டம் ஏற்பட்டால் தொழில் பக்கம் விரையுங்கள் என்று சொல்லிட்டாங்க. காரணம் என்ன? தொழுகையில் தான் அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறான் என்ற அடிப்படையில் சொல்லப்படுகிறது. இப்படி ஒரு முக்கியமான செய்தியை கேட்டால் இன்னார் இன்னாய் இன்னார் நெஞ்சு சொல்லணும்னு சொல்லுறாங்க. இப்படி எல்லா நிலையிலையும் மாஷா அல்லாஹ் அப்படின்னு சொல்றது, அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றது எல்லாமே அல்லாஹ் என்ற வார்த்தையை அதில் உபயோகிக்கப்பட்டது. இந்த அல்லாஹ் என்ற வார்த்தையை உபயோகிப்பது என்பது சாதாரண விஷயங்கள் அல்ல. நமக்கு ஒரு கஷ்ட இக்கட்டான ஒரு சூழ்நிலை ஏற்படும் பொழுது அப்ப நம்ம அல்லாஹ் சொல்லலாமா என்பதா இல்லை. உதாரணமா ஒரு செருப்பு மணி அன்னைக்கு புதுசாக செருப்பு வாங்கிட்டு வந்துருக்கிறோம். செருப்பு காண பரியாசம் வந்து காண போயினாங்க, அதை மனது காண போனாங்க, உடனே கண்டுபிடி திட்ட ஆரம்பிச்சாங்க. கண்டுபிடி திட்டத்துக்கு முன்னாடி யாரும் சொன்னாங்க, ஏப்பா யாரை திட்டாதப்பா, அல்லாட பார்த்து போடப்பாங்க, கை அல்லா அதான் நீ தேப்பா இன்னாரை அப்படி சொல்லுவோம். எப்போ சிட்டிலாம் முடிச்சதுக்கு பின்னாடி, கஷ்டத்தெல்லாம் அனுபவத்துக்கு பின்னாடி சொல்கிறோம் இன்னாரை இன்னாரை. ஏன் அது முதல்ல சொன்னாங்கன்னா, செருப்பு காணா போகிற உடனே நீ இன்னாரை இல்லா சொல்லியிருந்தாங்க, அந்த செருப்பே கிடைச்சிருக்கும், அது அதை விட சிறப்பான ஒன்று அல்லாஹ் போகணும். இது உண்மை. ஆனால் இதுக்கு நேர் மாற்றமாக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னாக்க, முதல்ல திட்டி தொலைச்சிட்டு வரோம். ஆமாம், 10 வருஷம் தேடலாம், அப்புறம் அல்லாஹ் போகணும். இது ஒரு நல்ல மனிதனுடைய அடையாளம் இல்லை. இது ஒரு உதாரணத்துறை நடந்தது. இப்படி எத்தனை விஷயங்கள் இருக்குது. ஒரு பிரச்சனை வந்துச்சு, அரபிகளுக்கு ஒரு நல்ல பழக்கம் ஒன்று இருக்குது. சண்டை போடுறத கூட முதல்ல சலாமலைன்னு சொல்லுவாங்க. சலாமலை கைஃபா ஆரம்பிப்பாங்க. அப்படி அப்புறம் தாங்க
இருக்குது. ஆனால் என்னை படைத்த ரப்பு அல்லாஹ் என்று சொல்லி அதில் நிலைத்திருக்கிறதே இது சாதாரண விஷயம் அல்ல. ஆனால் சஹாபாக்கள் எல்லாமே அதில் நிலைத்திருந்தாங்க. ஆரம்பத்தில் சஹாபாக்கள் நிறைய பேர் இருந்தாங்க. மக்காவுக்கு மதீனாவுக்கு போனாங்க. போன உடனேயே மக்காவாசிகள் என்ன செஞ்சாங்க, இந்த மதீனாவாசி போனதுக்கு முன்னாடி இஸ்லாம் பரவிடும் என்பதற்காக வேண்டி அவங்கள ஒழிச்சு கட்டுவதற்காக வேண்டி படையை திரட்டாங்க. என்ன காரணம் அந்த விஷயம், படையை திரட்டி வந்தாங்க. ஆனால் சஹாபாக்கள் 310 பேர் புறப்பட்டாங்க. ஆனால் ஆயுதங்கள் எதுவுமே இல்லை. ஆனால் இன்னொரு உலகத்தில் அல்லாஹ் பொறுத்த வேறு எதுவுமே இல்லை. அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்குள்ள பவர் இருக்குதே, அது எது கிடையாது. ஒரு ஹதீஸ் இருக்குது, இந்த சஹாபாக்கள் பகதாதுல ஒரு சோதனைக்கு முன்னாடி நின்று அல்லாஹ் அக்பர் சத்தம் போட்டாங்க. அது சோதனை வந்துருச்சு. அப்படி வந்து இப்படிலாம் ஒரு நிலை, ஒரு யுத்தத்துக்கு போனா கூட சஹாபாக்கள் சொல்ல எல்லா ஒன்றையும் முதல்ல நிறைய தக்பீர் அல்லாஹ் சொல்லுவாங்க. அந்த சொன்ன உடனேயே அந்த எதிரியுடைய உள்ளத்தில் ஒரு பயம், ஒரு கணக்கு ஏற்பட்டு போயிடும். அப்போ அவர்கள் அந்த வேகமெல்லாம் கோடைத்தனம் வாங்கிடும் அவர்களுக்கு எதிரிகளுக்கு. அதனால இஸ்லாமியர்கள் சீக்கிரமாக வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் அங்கே கிடைக்குது. காரணம் என்ன, இந்த அல்லாஹ் சொல்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட ஒரு தடவை தனியாக போய் ஒரு எதிர்ப்பு வரும்பொழுது, திரைப்படும் போது ஒரு எதிரி வந்துட்டான். எதிரி ரசூலுல்லாஹ்வுடைய மாதாபுரத்துக்கு சொல்ல, உன்னை யார் காப்பாற்றுறது கேட்டான். உன்னை யார் காப்பாற்றுறது கேட்டான். அப்போ சொல்றவங்க கொஞ்சம் யோசிக்கல, செங்கல் பண்ண உடனே அல்லாஹ் சொன்னாங்க. இந்த வார்த்தையை சொன்ன உடனே அவனுக்கு பயன் நடுங்கி கீழே அவனுக்கு ஆள் விழுந்துச்சு. உடனே சரதாசன ஆள் கையில் தெரிஞ்சதாக உடையார் காப்பாற்றிட்டான். அவன் சொன்னா, நல்ல மனிதரை என்னை காப்பாற்றுவாங்க அப்படின்னு. அவங்க அல்லா பற்றி காப்பாற்றுறவனுக்கு நல்லது காப்பாற்றுவாங்க. உடனே விட்டாங்க. சரி, ஏன் சொல்ல வரனாங்க, எல்லா நிலையிலையும் என்னை பாதுகாப்பவன், எனக்கு போசிப்பவன், என்னை எல்லா அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை சாமி செய்யல, மிகப்பெரிய விஷயம். இப்படி சொன்னா அவங்க என்ன கிடைக்கும் அப்படின்னா, இந்த ஆள் சொல்ல 4 விஷயங்கள் அல்லாஹ் கொடுக்குறாங்க. வந்து ஒன்று, தத்தனஸ்ஸலு அலைஹில் மலாயிகா, அவர்கள் மீது மலக்குமார்கள் இறங்கிக் கொண்டே இருக்கின்றார்கள். தத்தனஸ்ஸலு, எப்பொழுதுமே இறங்கிக் கொண்டே இருப்பார்கள், வந்து கொண்டே இருப்பார்கள். அது மாற்றமே கிடையாது. மலக்குமார்கள் இருப்பாங்க. இதுக்கு தஃசீர் விளக்கம் எழுதுறாங்க. ஒன்றும் மலக்குமார்கள் வந்து கொண்டிருக்காங்கனாக்க அவருடைய வாழ்க்கையுடைய அந்த கஷ்டமான இடத்திலையும் வரலாம், அல்லது சக்கராத்தையும் வரலாம், அல்லது அவருடைய மௌத்துக்கு பின்னாடி அந்த கபூர்ல போய் வச்சதுக்கு பின்னாடி உள்ளுக்கலைக்கு கேட்கும் போது அதுக்கு பரிசுவதற்கு வரலாம். இப்படி பலமான இடங்கள் சொல்றாங்க. என்ன சொன்னாலும் கூட சஹாபாக்களுடைய அந்த கஷ்டமான அந்த சூழ்நிலையில் கூட அந்த மலக்குமாரனை கண்கூடாக பார்த்தாங்க. அதில் இப்ராஹிம் ஹசன் இருந்தாங்க. சொல்லிக்கப்பட்டது அந்த பெரிய சஹாபி நிறைய ஹதீஸ்களை மனப்பாடம் சொல்லுவாங்க. அவங்க நிறைய ரிவாயத் பண்ணியிருக்காங்க. அவங்க எப்போ ரிவாயத்தை மக்கள் சொன்னாங்கன்னாக்க, இந்த அவங்களுக்கு ஏற்பட்ட கடுமையான வியாதி, இந்த இடுப்பில் ராஜப்பொருள் உண்டாயிருச்சு. இங்கிட்டு திரும்ப முடியாது, அங்கிட்டு திரும்ப முடியாது. அப்படியே படுத்த படுக்கையில கிட்டத்தட்ட 32 வருஷம் இருந்தாங்க. அந்த வியாதி கொடுத்தாங்க. இன்னைக்கு நமக்கு யாரெல்லாம் வயது வந்தா இல்லை, அப்படி வந்தா கூட புலம்பி திட்டி தீர்த்துருவாங்க. ஆனால் அவனாங்க அல்லாஹ் 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 சொல்லிட்டே இருந்தாங்க. இதனால சஹாபாக்கள் அவங்க சந்திக்க வருவாங்க, இன்முகத்தோடு அவங்களை வரவேற்பாங்க. அவங்களுக்கு ரசூலுல்லாஹி செஞ்சுருவாங்க. இப்போ கேட்டாங்க, இவ்வளவு பெரிய கஷ்டமான ஒரு வியாதி வந்திருக்குது, இந்த வியாதிக்கு மத்தியில் இன்முகத்தோடு வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது சொன்னாங்க, அல்லாஹ் குர்ஆன் சொல்லுறது சொன்னாங்க இல்லையா, நான் என்னை படைத்த ரப்பு தான், ஒருத்தர் தான், அது மீது நான் நினைத்திருக்கிறேன், அவன் தான் எனக்கு எல்லாமே நினைத்திருக்கிறேன். அதனால மலக்குமார்கள் எடுத்து
அல்லாவுடைய வணக்கமாகவே முன்னாடி பண்ணிட்டாங்க. எனக்கு எந்த வியாதியாலும் அது பெரிய ஒரு விஷயமெல்லாம் இல்லை, அது அல்லாஹ் லேசாகிக்கலாம் அப்படின்னு வணக்கமாகவே நான் கண்கூடாக பார்க்கின்றேன். அதனால் இந்த வியாதியுடைய கஷ்டம் எனக்கு லேசாக தெரிகிறது. இதனால் ஸல்லல்லாஹு கேட்டு ஹதீஸ்களை சொல்லாமல் போய்விட்டால் நான் குற்றவாளி ஆகிவிடுவேனோ என்பதற்காகத்தான் நான் மக்களுக்கு வந்து ஹதீஸ் சொல்லாமல் என்று சொல்லிட்டு எவ்வளவு பெரிய விஷயம், சாதாரண விஷயம் இல்லை. அப்படி சொல்லக்கூடிய பக்குவம் அது இமாம் ஹசன் ரலியல்லாஹு இருந்துச்சு. அப்ப நம்மளுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு சொன்னாங்க, எல்லா நேரத்திலையும் அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்லணும். அதுக்கு என்ன செய்யணும், நம்ம என்ன சொல்லி தராங்க, அதை அதிகமாக திக்ர் செய்யணும். அல்லாஹ் அல்லாஹ் திக்ர் செய்யணும். அல்லாஹ் அல்லாஹ் திக்ர் செய்யறது அது உள்ளத்துல போய் பலன் பட்டு உள்ள வந்து திக்ர் செய்யக்கூடியதான் மாறும். சொல்லுவாங்க, திக்ரே இசானி நக்கலத்தா திக்ரே ஜினானி வஸ்வசா. நாவா சொல்லக்கூடிய நக்கல் அல்லாஹ் 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 சொல்லக்கூடிய வார்த்தை அது உள்ளத்துல பட்டு உள்ளத்துல வந்து ஜினானி அந்த உள்ள கண்பிடிச்சில வந்து அது திக்ர் செய்யக்கூடிய மாறும். அந்த திக்ர் செய்யக்கூடிய மாறுறதுக்கு என்ன செய்யணுங்க, பயிற்சி. ஒன்றும் தானா பயிற்சி எடுக்கிறது கஷ்டம். யாராவது ஒரு ஷேகுடைய கரத்தை பிடித்து அவருடைய தவஜுகாத்தின் மூலமாக அந்த நிலைக்கு ஏற்படுத்தலாம். அதே போல சாதாரண விஷயம் தானே. அதனால ஆணிபவா அப்படின்னு சொல்லுவாங்க, ஒட்டேகளை வச்சு அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்லுவாங்க. அனைத்தே சொன்னாங்க அல்லாஹ் 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 இப்படியே சொல்லிட்டே இருக்கு. ஒரு மூச்சு தான் சொல்லிட்டே இருக்கு. அந்த அல்லாஹ் இந்த வார்த்தை உள்ளத்தில் அப்படி கொண்டு இறக்கணும். இறங்கி நாங்களே அறியாமலேயே அந்த அல்லாஹ் வார்த்தை சொல்லக்கூடிய வாயிடுவது உள்ள வாயிடும். அது மாறதுக்கு என்ன செய்யறாங்க, செய்யக்கூடிய தவஜு அதற்கு தேவை. பெரியாருடைய சபையில உட்கார்ந்து தேவை. உட்கார்ந்து இருந்தா அந்த மாற்றத்தை அந்த கொடுப்பான். அந்த அடிப்படையில தான் நீ பாவால நீ சொல்லு, அது உள்ளத்துல வெளிப்படும். அதனால பல வகையான முறையில கூறுவாங்க. ஒன்னே வச்சு அதான் ஒதுக்குறாங்க, இன்னொன்று பாராட்டு செஞ்சுக்கிறாங்க, மூணாவது கல்வால திக்கு செஞ்சுக்கிறாங்க. கல்வால அவன் திக்கிற கல்வி செஞ்சுக்கிறாங்க. இவைகள்லாம் செய்யும் பொழுதுதான் அந்த உள்ளம் மாறும். எப்போ உள்ளம் மாறிடுச்சோ அப்ப எந்த திக்கு செய்ய தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்கா அது சொல்லும். பாருங்க, அது அல்லாஹ் சொல்லிட்டே இருக்கும். யாருக்கு, நல்லவனுக்கு அல்லாஹ்வுடைய பெரியவர்களுக்கு தெரியும். அதெல்லாம் வரணும்னா சாதாரண சொன்னாங்க. நான் முதல்ல மலேசியாவில் ஒரு இடத்துல படிச்சிருந்தேன். ஒருத்தர் சொன்னாரு, நீங்க அப்படி வெயிட் தரீங்களான்னு. ஏங்க என்னன்னு, நான் தூங்கிடும் போது உங்களுடைய கல்விக்கு அல்லாத சத்தம் வந்துட்டே இருந்துச்சு அப்படின்றாரு. அவங்க ஆணிபோட வெயிட் பண்ணிக்கிறாங்க, அது உங்களுக்கு அசலாம் போது உங்களுக்கு அப்படின்னு சொன்னாரு. எப்படி ஒண்ணு அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்லக்கூடிய நிலைகளுடைய உள்ளத்துக்கு வரணும்னு சொன்னாங்க. இந்த நிலை வரணும். அடுத்ததாக சிம்மஸ்தகாமோ அதில் நிலைத்திருப்பது. அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை சொல்லி அது நிலத்துக்கு சாதாரண செய்யல. அப்படி இருந்தால் நமக்கு 4 விதமான பிரயோஜனங்களை அல்லாஹ் கொடுக்கின்றார். அதில் 3 வந்து உலகத்தில் கொடுக்குறான், 1 மறுவத்தில் கொடுக்குறான். என்ன ஒன்று முதல் என்னது, தத்தரசுலாலை மலாயிகா, மலக்குமார்கள் அவனுக்கு சதா இறங்கி கொண்டே இருப்பார்கள். முதல் விஷயம் அல்லாஹ் தஹாஃபு, எதற்கு பயப்பட, யார் பயப்படாங்க, என்ன வந்தாலும் சரி, யாரும் கத்திரி குத்து குத்துனாலும் சரி பயப்பட மாட்டாங்க. சாபாக்கள் எல்லாம் பயந்தாங்களா, மொத்தம் பயப்பட முடியாது. அது தாவியெல்லாம் பயந்தாங்களா, பயப்பட முடியாது. அதற்கு ஒரு தாவி அப்ப ஹஜ்ஜாஜ் யூசுப் கேட்கலாம், என்னை பற்றி ஒரு அபிப்பிராயம் என்ன. அவங்க சொன்னா, நீ மோசம் பண்றா நீ அப்படின்னு சொன்னாங்க. யார் சொல்லலாம், என்னை பற்றி சொல்ல போச்சு, என்ன சொல்ல போச்சு, என்ன செய்ய பாரு, நீங்க என்ன செய்யலாம் போல அப்படின்னா என்னமோ செஞ்சு வந்தா கடைசி முடியும் செஞ்சான். இப்படி நிறைய ஒழுங்கு மேல உள்ள நல்ல பிற ஆளுங்கெல்லாம் படிச்சிருக்காங்க. யாரு யாரு அல்லாஹ் சொல்றதுக்காக வேண்டி, அல்லாஹ் தான் எல்லாமே சொல்றதுக்காக வேண்டி. காரணம் என்ன, அவ ஹக்கை சொன்னாங்க. அவங்க வந்து என்னது இவனுக்குலாம் சரசாரிக்கிறேன் இதெல்லாம் தன்னை வந்து கவர்னராக எல்லாரும் அங்கீகரிக்கணும், அரசு வந்து ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா எதுக்கு தயாராக இல்லை. யாருமே
அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அப்படிலாம் இவங்க பெரிய ரசூலுல்லாஹோட கூட வந்துட்டான். என்ன சொல்ல கணிக்கிறதே இல்லை. ஆனால் அதுக்கு அடுத்து ஸ்தானத்தில் உள்ள சஹாபாக்களுடைய தாபிகள் எல்லாத்தையும் அவன் கொலை செய்வதற்கு தயங்கவே இல்லை. எதனால கொலை செஞ்சாங்கன்னா இவங்க எல்லாமே ரப்பு அல்லாஹ் என்று சொல்வதற்கு காரணத்தினால இவங்க என்ன செஞ்சாங்க, எதுக்கு பயப்பட்டாங்க? சத்தியத்தை சொல்லுவாங்க, ஹக்க வளர்ந்தா முருகா கசப்பா என்று சத்தியம் சொல்லுங்க என்று சொல்லக்கூடிய ஆரம்பில இவங்க வாழ்ந்தாங்க. அதனால இவங்க தான் கொலை செஞ்சாங்க. எப்படி கொலை செஞ்சாங்க அது வேற விஷயம். என்ன சொல்ல போறாங்க, என்னுடைய ரப்பு அல்லாஹ் என்று சொல்லி அவன் நினைத்திருந்தா அவன் 4 விதமான பாக்கியம் கிடைக்கும். ஒன்றாவது ரசூல் மல்லாயிகா அவன் மீது வழக்கமாக இறங்கிக் கொண்டே இருப்பார்கள். இரண்டாவது அல்லா தகாஃபு எதற்கு பயப்பட மாட்டாங்க. அதற்கு அக்பர் சக்கரவர்த்தி காலத்தில் முகலாய பேராசிரியர் காலத்தில் அவர் என்ன செஞ்சாருன்னா ஒரு ஆணிஷா வந்து அவருக்கு எதுவாக பேசினார். ஒரு கொலை செய்யறதுக்கு மட்டும் ஒரு படையான போகணும். அனுப்ப தெரிஞ்ச உடனேயும் அவரோட மகன் ஷாஜஹான் என்ன செஞ்சா அப்படின்னா நேராக போய் அந்த அஜித்தை போய் அஜித்து உங்களை கொலை செய்ய ஆரம்பிச்சு கத்தா அப்படியா சொல்லி பார்த்து நீ என்ன செய்வீங்க? என்கிட்ட 2 ஆயுதம் இருக்குது. ஒன்று தஸ்மனி விஸ்வாக்கு. நான் விஸ்வாக்கு போட்டு தொழுதுருக்கேன் தஸ்மு வராங்க ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்னு அவர் சொன்னதையும் வார்த்தையை கேட்டவனையும் படைய அவசரம். ஏன் இதனால என்ன விரோதம்னா பெரிய விரோதம் இருக்குது. தஸ்மீன் மூலமா மிகப்பெரிய மாற்றத்தையும் நான் கண்கூட பார்த்துருக்கிறேன். ஒரு ஷேப் வந்திருந்தாரு நான் பார்த்தவரை அதுவாரு யாராவது ஒரு பிரச்சனை நினைச்சவரு தண்ணியை ஒதுக்குவாரு. ஒரு தஸ்மி ஊதிப்பாரு. நான் பார்த்து சொல்லு 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 சொல்லு. அவனுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குதோ எத்தனை செய்தா புரிஞ்சுக்குதோ எல்லாத்தையும் சொல்லிடுவாரு. சொல்லி அந்த 2 என்ன செய்வார். இப்படி ஒரு சொல்ல நான் கண் கூட பார்த்துருக்கிறேன். அந்த மாதிரி உள்ள நிறைய பேர் இல்லாமல இல்லை இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் எல்லா நிலையிலையும் தன்னை அல்லாஹ் தான் எல்லாமே நிலைகளுடைய பார்த்துருக்குதே. அதில் தான் எனக்கும் பயப்படுத்தாங்க, யாரும் பயப்படுத்தாங்க. அதுக்கு அவன் யாரும் பயப்படாம வந்து தைரியமா இருந்தாங்க. பார்த்து வளர்ந்து பார்க்கணுங்க. நான் விஸ்வாசத்துக்கு கசிவாங்க எவனை பார்த்து நடக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. உண்மைதான். இந்த வார்த்தையை கேட்டு பயந்துட்டான். அதற்கு சொல்லாதா அவருடைய அனுபவ அறிக்கை சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா இந்த குர்ஆன் ஆயத்துக்கு அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு ஒருவருடைய பவர் என்று சொன்னாங்க. ஒரு அரசர் இருந்தாரு, பெரிய சாலையான அரசர். அல்லாஹ் பயந்து வாழக்கூடியவர். எப்போதும் குர்ஆன் ஓதிட்டே இருப்பாரு. பக்கத்து நாடுகள் இந்த நிறைய இந்த நாட்டில் வளம் இருக்குது, அதை எடுக்கிறதுக்காக வேண்டி படையெடுத்து வருவான். படையெடுத்து வரும்போது எல்லாத்தையும் அடிச்சு போட்டு உள்ள வந்துடுவான். கோட்டையை சுற்றி வந்துட்டுருவான். இப்போ அது வரைக்கும் ஆரம்பிச்சுருவாங்க அரசரை நம்மளை வந்து வெளிப்பட்டை படம் வந்து பிடிக்கிறதுனாக்க விசாரணை பண்ணுவானா. அரசியல் என்ன செஞ்சுருவாங்களா அப்படியா டைம் செஞ்சாங்களா ஒரு வெத்திலை போட்டுவானா. வெத்திலை கொண்டு வந்து ஒரு கத்தி கொடுத்தாங்க. கத்தியை கொண்டு வந்து சொன்னாலாம் மரியாதை நாட்டோடு போயிருக்கு போகல அப்படின்னாங்க. அவங்க எல்லாத்தையும் பேச தெரியும். என்னடா ஒரு ஆள் தனியாக வந்து சொல்கிறாங்க முடிய உடனே செய்வாங்களா அந்த வேலையை அந்த வெத்தலை ஒரு வளர்த்து ஃபஸ்ட்டு சீக்கிரம் காப்பாடு கையாடா அந்த ஒரு பதவி எல்லாத்தையும் இருந்துச்சு. இது அதனோட அனுபவம் சொல்லுறது. இப்போ இந்த வார்த்தை மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துறது எதனால ஏற்படுது? இது ஒரு கலை. நசுல் சொல்லக்கூடிய ஒரு கலை. இது யாருக்கு இருக்கும்? பெரிய ஆட்கள் இருக்கும், எல்லாத்துக்கும் இருக்காது. அந்த மாதிரி ஒரு நசுல் சொல்லுவது நசுலுக்கு அதுக்கு ஒரு ஸ்டெப் இருக்குது, அதுக்கு ஒரு சில படிப்பு இருக்குது, அது தயார் இருக்குது. ஆனால் நமக்கு சொல்லிக் கொடுத்தது ஆரம்பத்தில் மட்டும்தான் சொல்லி கொடுத்தோம். சொல்லி கொடுத்தது ஆரம்பத்தில் மட்டும்தான் கொஞ்சம் ஸ்டெப் சொல்லிடுவாங்க. ஸ்கூலில் வந்து அந்த அளவு சொல்லி தருவாங்க, கையகை சொல்லி தருவாங்க, இது சொல்லி தருவாங்க, இது கூட சொல்லிட மாட்டாங்க. ஆனால் இதுலேயும் ஒரு பெரிய ஒரு வார்த்தை இருக்குது. தன்னை மறைத்து வாழக்கூடிய அமைப்பு அதில் உண்டாகலாம். நசுலுக்கு தெரிஞ்சாங்கன்னா ஒருத்தர் பார்க்க போகிறதாங்க நம்ம போகிறது தெரிவதாங்க நம்மளை காத்தாக மாறி அந்த இடத்துல பார்க்கக்கூடிய ஆட்கள் இருக்கணும். ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு
ஒரு செய்தி வந்துச்சு. அக்பர் ஷாஜஹான் நினைச்சாரு, ஒரு சாதாரண ஒரு ஏழை குடும்பத்தில் உள்ள அழகான ஒரு பெண் இருக்குது, அந்த பெண் தான் முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அவர் அதாவது நெசவுக்கூடிய அந்த பயிற்சி எடுத்துட்டு போய் அந்த பெண்ணை போய் மாறுவதை பார்த்தாங்க. பார்த்த உடனே முடிஞ்சிருச்சு. உடனே பெண் கேட்டாங்க, நீங்கள் அரசராக இருக்கீங்க, சாதாரண ஒரு பெண்ணை பயன்படுத்துறீங்க, இதை கொடுக்கலன்னா அவருக்கு முத்தாசு, ஷாஜஹான் முத்தாசு. இப்படி அந்த கலையை தெரியக்கூடிய ஆற்றல் எப்போ வரும் அப்படின்னு சொன்னாங்க, அதுக்கு சில முயற்சி செஞ்சாதான் அந்த மாதிரி தன்னை அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய பக்குவம் நமக்கு வந்தா சரி. ரெண்டு விஷயம், ஒன்று வழக்கமாக சாதனை கொடுப்பார்கள், இரண்டாவது அல்லாஹ் தகாஃபு, யாருக்கும் பயப்பட மாட்டார்கள், மூணாவது அல்லாஹ் தஹசனு, எதை பற்றி கவலைப்பட்டாங்க. ஏதாவது சொத்துல ஏதாவது இறப்பை பிடிச்சா அல்லது பொருளாதார நஷ்டம் பிடிச்சா அல்லது இதனால கவலைப்பட்டாங்க. கேள்விப்பட்டிருக்க சாபாக்கள் சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம். அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு போயிட்டே இருக்கிறாங்க. போய் சொல்றாங்க, அப்துல்லா அப்பாஸே உன்னுடைய பிள்ளை இறந்து போயிடுச்சு. அப்படியா? உடனே மாணவர்களுக்கு கீழே இறந்தாங்க, புது செய்தாங்க, 2 ரக்காத் தொழுதாங்க, அவங்க இன்னாலே சொல்லி போட்டு போயிட்டே இருந்தாங்க. இது அல்லாவுடைய ஏற்பாடு, என் கையில் இல்லை, கொடுத்துருவாங்க. அவன் எடுக்கிறது என்ன இருக்குது எனக்கு தோணு. நீங்கள் நம்மளா இருந்தாக்க அவனுடைய ஏதாவது பிள்ளை இருந்தால் அவங்கள கவலைப்படுறோம், அவனை அழுகிற துணிக்கிற எல்லாம் செய்யறோம். ஆனால் அவனை பண்ணணும் அவங்களாம் நம்ம சம்பவத்தில் கேள்விப்பட்டிருக்கலாம். அதிலிருந்து அன்னைக்கு கூட ஒரு பயணம் சொன்னார். அதுக்கு தன்னுடைய மனைவிக்கு தன்னுடைய பிள்ளை குணம் சரியில்லை, வைத்தியம் பார்த்துட்டே இருந்தாங்க. கொஞ்சம் நல்லா இருக்கிறவனைய சரி வேட்டைக்கு போனான்னு போனாங்க. போயிட்டு வர்றதுக்குள்ள இந்த புள்ள போயிடுச்சு. இறந்த உடனே அந்த அம்மா என்ன செஞ்சாங்க, அந்த அம்மா சொல்றாங்க, அந்த பிள்ளையை நல்லா போட்டு பொடி வச்சிருச்சு. வந்தோடனே கேட்டாரு, எப்படி பிள்ளை? நல்லா தூக்கிட்டு இருக்குதுன்னு சொன்னாங்க. நல்லா தூக்கிட்டு இருக்குதுன்னு சொன்னாங்க. உடனே என்ன சாரு, இந்த பிள்ளை சுகமாக போயிடுச்சுன்னா இரவு மனைவியோட உறவு கொண்டார். உறவு கொண்ட பிள்ளை காலையில் வச்ச உடனே அந்த அம்மா கேட்டாங்க, எங்க மட்டும் விஷயம் கேட்கலாமா? கேட்டு நம்மகிட்ட யாராவது ஒரு அமானிதம் கொடுத்து வச்சிருந்தா அது திருப்பி கிட்டா கொடுக்கூடாதா? இதெல்லாம் அநியாயம் இது கேட்ட கொடுத்து ஆகணும். அதே போலதான் அந்த நம்மகிட்ட பிள்ளை அமானிதம் கொடுத்துருந்தா அப்படியே வாங்கிக்கிட்டான். சொன்ன உடனே மனைவிட்டு எதுவும் பேச முடியல, ஏற்றுக்க எப்படி சொல்லாம போச்சு. அவங்கள உறவுல சந்தோஷம் வந்துட்டேன் அப்படி சொல்லலை. வேகமா ரசூலுல்லாஹ் ஓடினாங்க. ரசூலுல்லாஹ் காணாம போகுது, வேகமா போனாங்க. ரசூலுல்லாஹ் யார் சொல்லல, என் மனைவி செஞ்சாங்க. அப்படியா? சந்தோஷமா செய்த அவருடைய நிலையை மறைத்து அல்லாஹ்வுக்காக வேண்டி தன்னுடைய கணவனுடைய தேவையை குறிச்சதால இன்று இரவு நீங்கள் உருவு கொண்டதால உங்களுக்கு சாலையான குழந்தை பிறக்கும். அது பெரிய பக்தியாக வாடிட்டு அணிகிறாங்க சொன்னாங்க. அப்துல்லா ibn தல்ஹா இருந்தாங்க. பெரிய மாப்பிள்ளை பண்ணாங்க. அவங்க மூலமாக 12 பேர் ஆளுட்டாங்க. அவங்க குடும்பத்தில் எப்படி விட்டாங்க? இந்த காரணத்தினால இந்த பெண்மணி தன்னுடைய கணவனுக்காக எல்லாத்தையும் மறைத்து சந்தோஷப்படுத்துவதற்காக வேண்டி அது செய்யக்கூடிய செய்தி சாதனை செய்கிறாங்க. மிகப்பெரிய விஷயம். அல்லாஹ் கொடுத்த அம்மானத்துக்கு வாங்கிட்டான்னு சொல்லி சாதனை செய்யறாங்க. பெரிய விஷயம். அந்த மாதிரி உண்டான எல்லா கவலையிலும் தன்னை விட்டு அல்லாஹ்வுக்காக செய்யக்கூடியதான் சஹாபாக்கள் வாழ்ந்தாங்க. நீங்க நம்ம இருக்கிறோமா? அல்லாஹ் தஹசனு, எதுக்கு கவலைப்படாதீங்க. அல்லாஹ் கொடுக்குறான், கொடுக்குறது ஆரம்பிச்சு. அப்பயே ஒரு தடவை இந்த ஆசிரியர் உட்கார்ந்தாங்க. ஒரு திருவிழா வந்தான், இப்படியே தேடி பார்த்தான், ஒண்ணுமே கிடைக்கல. தெரியல தம்பிக்கு வா சாகிட்டா இந்த மீறில் பழம் அப்படின்னா மக்கள் பார்த்தாங்க. ஏன்னா சின்ன உதவி செய்யல, இல்லை நம்மகிட்ட தேட்டர் வந்துட்டாங்க. சுமாரோட வெளியே கொடுத்தான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி திருப்பி போலீஸ்காரங்க பிடிச்சாரு எடுத்துக்கிட்டு அந்த பழம் கொண்டு வர கொடுக்கலாம். ஏன்பா நாங்க இல்லை உங்களை மாதிரி இடத்துல திட்ட போகலாம், அவங்களை வந்து செய்தி சொல்லிட்டாங்க, நான் பிடிச்சிட்டாங்க கொண்டு வரட்டும் அப்படின்னு சொன்னாங்களா. கொடுத்துமே ஆக அதை எடுத்துட்டு போக ஆசைப்பட்டா கொடுத்துட்டோம். அண்ணா அது நல்ல பொருளாக தெரியுதாலும் திரும்பி கொடுத்துட்டான். ஏன் கொடுத்துட்டான்? எங்கேயாவது தண்ணி சொல்லுவாங்க,
நீ செருப்பு நீ வாசலில் போட்டு வர கூட்டமாக இருக்குது, வைக்க முடியல, என்ன செய்ய துவா செய்து போயாதான் இந்த செருப்பை யாரும் எடுக்காம நீ பாதுகாத்தலாம்டா. அப்படி யாராவது எடுத்தாலும் அவளுக்கு இப்படி சாப்பாடு சதக்கலாம் அப்படின்னு சொல்லி போடு. அதை அந்த பொருளாதார ஹலாலான பொருளையாலும் திருட்டு போயிட்டு மாட்டான். உண்மையிலேயே தேவை உள்ளா இருந்தாக்கா எடுத்து போகலாம். அதை பற்றி தப்பு இல்லை. அவளுக்கு தேவை இருக்குது, பசியா இருக்குது, காலை செருப்பு இல்லை, செருப்புல போட்டு கேட்கலான்னாக்கா எடுத்துப்பானாக்கா அந்த அதை விட ஞாபகத்தில் கொடுத்துருவான், வேலை கொடுத்துருவான். இதுவாக அதிக பேசுவாங்க. இப்படி ஒரு நிலமாக ஏற்பட்டா என்ன செய்ய செருப்பாங்க யார் தான் இந்த செருப்ப உன்னுடைய பாதையில உன்னுடைய பாதையோடு விட்டு போறேன், நீ எனக்கு வேண்டும் அப்படின்னு செருப்பு வச்சிரு, அல்லது இதை விட தேவையானது கொடுத்துரு. அப்ப யார் என்ன பண்ணா திட்டு பையன் திட்டு மேல் வருவான், அவன் கிடைக்காது. அதனால அல்லா தகவல் எதுக்கு கவலைப்படாதீங்க, எல்லாமே அல்லா கொடுத்தது. வசதி நாள் கொடுக்குறது அல்லாத, கஷ்டம் கொடுக்குறது அல்லாத, இது கவலைப்பட என்ன செய்யணும் போது எனக்கு எல்லாம் கொடுக்கலையே, என்ன செய்வேன், என்ன மோசம் வச்சு வியாபாரங்களையே படுத்துக்க கவலைப்பட செய்வது. அல்லா நம்மளுடைய தேவை புசினா இல்லையா, அல்லா சதுவதுனா இல்லையா, அல்லா ராத்துவதுனா இல்லையா, அது கொடுத்த வரைக்கும் அதை தெரியல. மூசாலத்தில் போயிட்டு தான் அங்கே வந்து காலும் இல்லை கையும் இல்லை, அவனுக்கு வந்து அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிடலாம். ஏன்னா இப்போ அவனுக்கு காலில் கை வேணாம் சொல்லிடுங்க. ஆமாம், என்னுடைய ரப்பு வந்து எனக்கு சாப்பாடு கொடுக்குறான், அந்த உணவு சீட்டு மாதிரி வெளியே வருதா இல்லையா, இதுக்கெல்லாம் சுப்பேசி வேணாமா அப்படின்னு சொன்னான். அப்போ காலையில் அப்படி சொல்லாட்டாக்க நம்ம என்ன செய்யணும்? ஒருத்தர் அஜித்து அப்துல்லா பாகலே தான் போயிட்டாங்களாம். முகமது வந்து கடினமான வெயில் நேரம் ஒருத்தர் செஞ்சுருக்கான், காலில் செருப்பு இல்லை, தன்னுடைய புத்தகத்தில் உட்கார நடக்க முடியல, அவளே ஊதி கொண்டாந்து போகிறாங்களாம். சுட்டு உனக்கு பார்க்குறாங்க, என்னது இந்த மாதிரி வெயிலில் காலில் செருப்போட நடக்க முடியல, பித்தட்டில் பூமியில் நடந்து போகிறானே, எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு நினைச்சதுக்கு பின்னாடிதான் அவர் நினைச்சாலாம். நாம் நினைக்கிறது இது வரைக்கும் நினைச்சது நம்ம மேலே உள்ள பார்த்தோம், கீழே உள்ளவர்களே பார்க்கணும் அப்படின்னு கீழே உள்ள பார்த்து தன்னை சரி செய்து கொண்டாங்க. அதெல்லாம் பார்க்கல வசதி அதாவது தன்னை விட பெரிய பணக்காரரை பார்த்தாங்க, ஆனால் நினைவுறுத்திருந்தாங்க. எப்போ இந்த கால பித்தட்டில் வந்து ஊர் நடந்தாலும் அதை பார்த்து முடிஞ்சாங்க. அல்லாஹ் கொடுத்த வரக்கத்து பெரிய வரக்கத்து, இதே போதும் அப்படின்ட்டு அல்லாஹ் ஒரு சுயாட்சி ஆச்சாங்க. அல்லாஹ் அவளை பெரிய மாற்றினான். அது தகர்த்து அபூர்வத்துடைய பிரதான மாணவர்கள் அவங்க ஒருத்தவங்க அப்துல்லா பாரதிய இப்படி மாற்றத்து உண்டான காரணம் என்னங்க, எதை பற்றியும் கலப்படல. அதாவது பெரியவங்களை முன்னாள் பணக்காரரை பார்த்து பழக்கூடாது, ஏழே பார்க்க சொல்றாங்க. அதனால அவ்வாறு அல்லா தகந்தாலும் எதுவும் கலப்படக்கூடாது. இந்த 3 விஷயத்தை அந்த உலகத்தில் கொடுக்கலாம். மருவத்தில் கொடுக்குறது அது சொல்லுங்க, என்னத்தை வாங்கிட்டு நீங்கள் வாக்களிக்க சொல்வதற்கு அவசியம் நீங்கள் சூழ்ச்சி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லலாம். 4வது விஷயம், இந்த 3 விஷயத்தை நம்ம உறுதியாக அந்த உலகத்தில் எழுதுறோம்னு சொன்னாங்க. அல்லாவோட தொடர்போடு எழுதுறோம்னாங்க மருத்துவ அசத்து கொடுப்பிடலாம். அவசியம் கொடுத்து நீ வாக்களிக்க சொல்லுங்க சூழ்ச்சி இருக்கிறீர்கள் அல்லான்னு சொல்றாங்க. இந்த 4 விஷயம் கிடைக்கிறாங்க. என்ன செய்யறாங்க, நம்மகிட்ட வந்து அல்லா அல்லா என்ற நிலை இல்லாத நினைத்து வந்துடும். அது பண்ணாங்க செய்ய கொஞ்சம் தப்பித்தான், கொஞ்சம் கஷ்டப்படும். ஏன் பண்ணாத கிடைக்கிறது, யாராவது வந்து முடியும், யாராவது பெரிய விஷயம் முடியும், யாராவது பெரிய புரியணும். அதை என்னத்தையும் முடிக்கணும்னு சொல்ல வரல. யாராவது ஒருத்தவங்களை பிடிச்சி நம்ம அவனை பையத்து வாங்கி அமல் செஞ்சவங்க சொன்னாங்க, இன்ஷா அல்லாஹ் பெரிய மாற்றத்தை உண்டாக்கி கொடுப்பா, பெரிய ஹரக்கத்தை உண்டாக்கி கொடுப்பா, அல்லாஹ் மாற்றத்தை உண்டாக்கி கொடுப்பா. அதனால சொன்னோம், நீங்கள் என்னுடைய ரப்பு அல்லாஹ்தான் சொல்லி அது நிலைத்து இருக்கிறது சாதாரண விஷயம் அல்ல. அந்த விஷயத்தில் நீங்கள் உறுதியாக இருக்கணும். அதை நம்மளை கவனம் செய்வானாக, அதை நம்மளை ஏற்றுக்கொள்வானாக. எல்லா நிலையிலையும் அல்லாஹ் 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 என்று சொல்லக்கூடிய அந்த கூட்டத்தில் ஆக்கி அவனை அடையக்கூடிய பாக்கியத்தையும் கொடுத்து அவனை பொருத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு கொடுத்து எதை பற்றியும் கவலைப்படாமலும் எதை பற்றியும் பயப்பட வாழக்கூடிய நன்மக்களாக அப்படி ஆகி வைப்பானாக கூறிக்கொண்டு சொல்றான். உங்களுக்கு பற்றி சாப்பாடு இருக்குது.
المالك رسالة تامات بركاته بيان سيسيا channel سلام.